வணக்கம் பவித்ரா. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள முத்தியாபுரம் பகுதியில தான் அந்த ஒரு தொழிற்சாலை, ஸ்விக் தொழிற்சாலைக்கு சொந்தமான அமோனியா வாயு தயாரிக்க மூலமாக உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு டாக் தொழிற்சாலை என்ற ஒரு ஆல்கஹாலிக் தூத்துக்குடி ஆல்கஹாலிக் கெமிக்கல் என்ற ஒரு நிறுவனம் உள்ளது. இந்த தூத்துக்குடி ஆல்கஹாலிக் கெமிக்கல்ல அமோனியா வாயு திடீரென கசிவு ஏற்பட்டுள்ளது. அதுல ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதனால ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி முத்தியாபுரத்துல டாக் அப்படின்னு தூத்துக்குடி ஆல்கஹாலிக் கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் என்ற ஒரு தொழிற்சாலை உள்ளது. இந்த அமோனியா இங்குள்ள அமோனியா பிளான்ட்ல 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றார்கள். இன்று பிற்பகல் ஒரு 3 மணி அளவில் திடீரென வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இதுல ஒரு கசிவு ஏற்பட்டதுனால அந்த இடத்துல ஒரு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்துல மஞ்சள் நீர் காயல் வடக்கு தெருவை சேர்ந்த ஆனந்த கிருஷ்ணன் மகன் ஹரிகரன் என்பவர் அதுல அந்த தீ விபத்துல உயிரிழந்துள்ளார். மேலும் அந்த இடத்துல ஒரு 2 பேர் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். இவர்கள் தூத்துக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஸ்விக் மற்றும் டேக் நிறுவன தீயணைப்பு வாகனங்கள் அந்த இடத்துல உடனடியாக வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். சம்பவம் குறித்து இந்த முத்தியாபுரம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் வழக்கு பதிவு செய்து வழக்கு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். சம்பவ இடத்தை டவுன் டிஎஸ்பி கேல்கர்கர் சுப்பிரமணிய பால்சந்திரன் என்ற விசாரணை பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றார். அமோனியா வாயு கசிவால் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் தூத்துக்குடியில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் மிகுந்த ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இவர்களுடைய அந்த உயிரிழந்தவருடைய உடலை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுமதித்துள்ளார்கள். மேலும் அந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ள அந்த 2 பேரையும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் தூத்துக்குடியில் மிகுந்த ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.